எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றியதை தவிர இதில் வேறு எந்த புதிய அம்சங்களும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சார்ஜ் பண்ணுறீங்கல்ல, உங்களுடைய தலைவர் வச்சுருக்காருல, என்னென்ன திட்டத்துக்கு உங்களோட திட்டத்துக்கு இவங்க பேர் மாற்றிருக்கிறாங்க? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்ணன் மரிய வில்சன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப பெருமையாக பேசினார் சார். காமராஜர் இருந்த சட்டமன்றம், எம்ஜிஆர் இருந்த சட்டமன்றத்தில் நான் இந்த பட்ஜெட் வாசிப்பதற்கு பெருமை அடைகிறேன் என்று. அண்ணன் அன்பழக நிதியமைச்சராக இருந்த சட்டமன்றத்தில், அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்த சட்டமன்றத்தில், அண்ணன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருந்த சட்டமன்றத்தில் வீடு பூந்து தாக்கி உருட்டுக்கட்டையை கையில் எடுத்த ஒருவர் இன்றைக்கு பட்ஜெட்டை கையில் எடுத்துக்கிறார். அதுவும் இந்த சட்டமன்றம் தலைகுனிகிறது இவரால். அதனால அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இன்றைக்கு பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். எப்படி அவர் போயிட்டாங்க அது எப்படியோ ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, பேச வேண்டாம் இல்ல அமைச்சர் ஆயிட்டாரு, அது நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். உலகம் உங்கள் கையில், இதுல எங்க திமுக இருக்கு, இங்க எங்க தமிழ்நாடு அரசு இருக்கு, இங்க எங்க எங்க தலைவர் இருக்கிறார். அந்த பேரை எப்படி மாற்றாங்க? வெற்றி மடிக்கணினி திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை வெற்றி வீடு திட்டம், முதல்வர் படைப்பகத்தை டிஜிட்டல் நூலகம், அன்பு சோலை திட்டத்தை மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். இப்படி திமுக அரசுல எங்க அரசுல மக்களுக்காக கொண்டு வந்த எல்லா திட்டத்திலையும் குறிப்பாக கலைஞர் என்ற பெயரை பார்த்தாவே இவங்களுக்கு பயமா இருக்கு. கலைஞர்னு எந்தெந்த திட்டத்தெல்லாம் பெயர் இருக்கோ அதெல்லாம் நீக்கிறாங்க. மக்கள் மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா இதுலதான் மாறி இருக்கு, பேரு மாறி இருக்கு. ஆனா எங்க திட்டத்தை ஒரு திட்டத்தையும் இவங்களால முழுமையாக முடக்க முடியல. இன்னைக்கு ஏதாவது இப்ப தாவேக அரசாங்கம் புதிதாக ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. இதுல ஒரு திட்டம் புதிதாக தாவேக அரசு கொண்டு வந்து பட்ஜெட்ல புதிதாக அறிவித்த திட்டம் என்று ஏதாவது இருக்கா? இதே 2021 திமுக அரசு முதலாக இதே வந்து அதாவது இந்த மந்த், அதாவது ஜூலைக்கு அடுத்து வர இது ஆகஸ்ட் மந்த்ல 2021 அன்னைக்கு நாங்க நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணோம். அன்னைக்கு பெட்ரோல் வரி 3 ரூபாய் வந்து இது குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்வு, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி 2756 கோடி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1046 கோடி, 108 ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை 1303 உயர்ந்தது. அன்னைக்கு கோவிட்ல பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு அரசே முழு கல்வி செலவையும் ஏற்கும் என்று இப்படிப்பட்ட வரிசைப்படுத்தி நாங்கள் புதிதாக கொண்டு வந்த திட்டத்தை எங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, நீங்க அப்ப வந்து செலவு கம்மியா இருந்துச்சு, அதனால நீங்க 42,000 தான் செலவுன்னு. இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்காரு, பள்ளிக்கல்வித்துறைக்கு 50,000 கோடி தேவை இருக்குன்னு இதே ராஜ்மோகன் பேசி இருக்கிறாரு. 50,000 கோடி தேவைன்னு சொல்லி பேசி இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தேவை அப்போ வந்து உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசினது யாரு? உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்ப 50,000 கோடி தேவை, இன்னைக்கு வந்து 4,000 கோடி வந்து குறைவாக ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவைன்னு சொன்ன அதே அமைச்சர் கேட்டு பெற்று இருக்கலாம். அப்போது பள்ளி மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை கிடையாது, பள்ளி மாணவர்கள் மீது உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதுதான் இதை காட்டு சார். இதுல இன்னொரு விஷயம், மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம் சார், அந்த ஒரு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க சார். அது வந்து 20 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க சார். 2.5 லட்சம் பேருக்கு சார். சார் நான் சாதாரண மனுஷனா கேட்குறேன் சார், 2.5 லட்சம் பேருக்கு 20 crores டிவைடட் பை 2.5 lakhsனா ஒரு ஆளுக்கு 800 ரூபா வருது சார். 800 ரூபாய் நான் புசி ஆனந்த கூட பார்த்து கேட்குறேன், அண்ணா 800 ரூபாயில எந்த புனித பயணம் போறது? 800 ரூபாயில யாரால புனித பயணம் போக முடியுமா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு 800 ரூபாய் பத்தாது. இப்போ 800 ரூபாயில எப்படி புனித பயணம் போவாங்க? இதை யாரை ஏமாத்துக்கு இந்த பித்தலாட்டம்? 800 ரூபாயில எப்படி மூத்த குடிமக்கள் எப்படி வந்து போயிட்டு வருவாங்க? அப்போ ஏதோ ஒரு பேரு மக்களுக்கு சொல்லுவோம், மக்கள் நம்புவாங்க, நமக்கு ஓட்டு போட்டதே அப்படித்தானே போட்டாங்க அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இவங்க இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் விட்டுருக்காங்க சார். அதே மாதிரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் சார், அதுல வந்து 3.10 லட்சத்துல இருந்து 5 லட்சமா மானியத்தை உயர்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். அதை வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள் சார். அதே திமுக ஆட்சியில 1 லட்சம் வீடுகள் கட்டி தரப்பட்டது, 3,500 கோடி ஒதுக்கினோம். இன்னைக்கு அதே 3,500 கோடியை தாவேக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு சார் 70,000 வீடுக்கு. இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 30,000 வீடு குறைந்திருக்கிறது. 1 லட்சம் வீட்டுக்கு நாங்கள் 3,500 கோடி ஒதுக்கணும், நீங்க 70,000 வீட்டுக்கு 3,500 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்கன்னா
இன்னும் ஒரு 30,000 வீடை நீங்க வந்து கண்டுக்கல, அதை வந்து குறைச்சிருக்கீங்க. அப்படி ஒரு திட்டத்திலும் உப்பு சப்பு இல்லாத ஒரு ஜீரோ பட்ஜெட்டாக திமுக ஆட்சி. இன்னைக்கு நிதி அமைச்சர் பேசுறாரு, திமுக அதாவது தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குகிறது என்று. இதேதான் நீங்க சார், நீங்க என்ன சார் சொல்லி ஓட்டு கேட்டீங்க சார்? உங்களை நான் வெளிப்படையா கேட்கிறேன், தாய்மார்கள் கிட்ட நீங்க கடைசியா பேசின நந்தன கூட்டத்திலேயா இருக்கட்டும், என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நான் 2500 தரப்போறேன், 6 சிலிண்டர் நான் வந்து அடுத்த நிமிஷம் மாத்திருவேன், கிழிச்சிடுவேன் சொல்லி பேசுனீங்க. 10.5 லட்சம் கோடி திமுக ஊழல் பண்ணீங்க சார். 10.5 லட்சம் எங்க? எல்லா திமுக காரங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பேசுனீங்க. வந்து 3 மாசத்துல இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு பேசுறாரு. 21,000 கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு நிதி செயலாளர் சொல்றாரு 1.22 லட்சம் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கடன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு. கடன் வாங்கியது திமுக அரசு, ஊழல் செய்தது திமுக அரசுன்னு பேசிட்டு எதுக்கு நீங்க போய் கடன் வாங்குறீங்க? கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. கடன் எல்லாம் இங்க பாருங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், 10.5 லட்சம் கடனை திமுக அரசு வாங்கி இருக்கு. நீங்க எதுக்கு சார் 1.22 லட்சம் இந்த ஆண்டே வாங்கணும்னு பேசுறீங்க? இன்னொன்னு சொல்றாரு அவரு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு கடன் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்றாரு. சார் இந்த பித்தலாட்டம் பண்ணி தான் சார் நீங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 2,500 ரூபாய் எங்க சார்? 2,500 சொன்னீங்களா இல்லையா? 2,500 நான் வந்தா தருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு சார்? ஒரே ஒரு வேலை தான். இந்தியாவில் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குற வித்தையை கத்துக்கணும்னா இவர்கள் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தா அது வந்து சக்சஸ் ஆயிடும் சார். ஏன்னா இதை பார்த்தா அப்படிதான் தெரியும் சார். 2,500 தருவோம், 6 சிலிண்டர் தருவோம், அதாவது விவசாயிகள் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், எல்லாம் வெற்று அறிக்கை. பட்ஜெட்டை பார்த்தா ஒண்ணுமே காணும். எதுக்கு இந்த பித்தலாட்டம்? உண்மையை சொல்லி ஓட்டு கேளுங்க சார். நான் வந்தா எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியா உக்காந்துப்பேன், ஒரு தீர்மானம் போடுவேன். முதலமைச்சர் வாயே திறக்க கூடாது, ஆதவர்ஜுனா பேசுவார், ரமேஷ் பேசுவார், முதலமைச்சர் வாயே திறக்க கூடாதுன்னு நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவேன். ஒரு அமைச்சர் நேற்று பேசுறாருன்னா அப்ப எதுக்கு முதலமைச்சர்? வாயே திறக்காததுக்கு எதுக்கு முதலமைச்சர்? திட்டத்தை கொண்டு வராதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? முதலமைச்சர் அதுக்கு தேவையே இல்லையே. சரி.